நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி ஃபாரஸ்ட் வனத்துறை வன அளவில் உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவுடைய இணைப்பு நடக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசோடு அவங்கள்ட்டையும் சில இதுக்கு நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம்னு உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கும் இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுவோம். இல்லை அதில் இருக்குது, அந்த கோவையிலேயும் திட்டங்கள் இருக்குது. வரக்கூடிய அந்த துறை ரீதியான அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுவோம். கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா நீண்ட நாட்களாக மேம்படுத்தாமல் இருக்குது. வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. இல்லை இப்போ சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு துறையை சார்ந்து தான் இருக்கு. ஏன்னா இப்போ வனத்துறைன்னா அவங்க ஃபாரஸ்ட் என்ஓசி வாங்கணும். அதனாலதான் நாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதுக்கு சேர்மன் கலெக்டர், அதே மாதிரி ஸ்டேட் அளவில் ஒன் ஃபைல் சிஸ்டம், ஒன் விண்டோ சிஸ்டம் அளவில் கொண்டு எல்லாத்தையும் ஒரே டைம்ல அந்த என்ஓசி வாங்கி பண்றது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இல்லைன்னா ஒவ்வொரு துறையில இருந்து என்ஓசி வாங்கி பண்ணோம்னா கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகுது. அதனால ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வனத்தில், அதாவது ஃபாரஸ்ட்ல பண்ணோம்னா அவங்க தான் டெரிட்டோரியல் ஆஃபீஸ், அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கணும். ஹெச்ஆர்என்சி ஆன்மீகம்னா ஹெச்ஆர்என்சி என்ஓசி வாங்கணும். அப்புறம் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நிறைய துறைகளில் இப்போ WRD தண்ணியில் நதி சம்பந்தமானா WRD என்ஓசி வாங்கணும். அதனால அப்படிப்பட்ட சில 8 துறை சம்பந்தமா இருக்கு. இதெல்லாம் கோஆர்டினேட் பண்றதுக்கு நாங்கள் மாண்புமிகு சிஎம் அவருடைய கவனத்துக்கு இப்போ கொண்டு சென்றிருக்கோம். அதனால ஒரு உயர்மட்ட லெவலில் ஒரு கமிட்டி அமைச்சு அங்கங்கே உடனுடன் அப்ரூவல் கொடுக்கற மாதிரி இந்த தடவை அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசுறப்ப தமிழகத்திலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. கூட்டணி கட்சியா அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் சொன்னது அவருடைய நிலைப்பாடு என்னன்னா தென்னிந்தியாவில் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அது இப்போ அவருடைய நிலைப்பாட சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாங்கள் எதிர்பார்க்கின்ற தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் எல்லாரையும் அழைத்து சொன்னக்கூடிய மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் 2029 நிச்சயமாக பிரதமராக வருவார்கள். அதுல ஒரு சந்தேகமும் இருக்காது. விஜய் பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே அவங்களுடைய டீம் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யூகத்திற்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ சிறப்பா ஒரு லஞ்சம் வாங்காத, ஊழல் செய்யாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கு. எங்களுக்கு சிஎம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு 59 வருடம் கழிச்சு நாங்க காங்கிரசினுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்ன கனவு கண்டாரோ, அந்த தொண்டர்கள் என்ன கனவு கண்டாரோ, அந்த அடிப்படையில் 2 அமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நாங்க கூட்டணியோடு இணைந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதான் எங்களுடைய இலக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.